சொல்ல துடிக்குது மனசு. இங்க வந்து பேசின 3 பெண்களுடைய பிரச்சனைகளுக்குமே வழக்கறிஞர் பவதாரணி ரொம்ப தெளிவா பதில் சொன்னாங்க. அதோட எங்களுக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதையும் நாங்க கிளாரிஃபை பண்ணிக்க போறோம். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் சேர்ந்து வாழற பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப இந்த ஐடி செக்டர் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமா வந்துடுச்சா? இத வந்து சட்டம் எப்படி பாக்குது மேம்? அதாவது சட்டம் எப்படி பாக்குறதுனாக்க இட் ஹாஸ் அக்செப்டட். ஓகே, சுப்ரீம் கோர்ட்ல இப்போ வந்து ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் லீகலைஸ்ட் அப்படிங்கிறப்பல தான் வந்திருக்கு. இது ஐடி செக்டர்னால தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபார் கன்வீனியன்ஸ் எந்த துறையில எடுத்துட்டாலுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு துறையை சொல்ல வேண்டாம், நம்ம அவங்களுக்கு பிடித்திருந்தால் சில கொள்கைகள் சில பேருக்கு இருக்கும் இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிக்கலன்னா கோர்ட்டு டைவர்ஸ் அப்படின்லாம் போறதை விட நாம கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம், நம்ம 2 பேருக்கும் ஒத்து போச்சுன்னா தென் we can get married அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது வந்து ஃபார் கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 2 பேரும் ஒத்து போறோமா, 2 பேராலையும் வாழ்க்கையை நம்ம நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு பரிச்சித்தார்த்தமான முறைன்னு சொல்றது. இருந்து பாக்குறது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்ல ஒரு 5 வருஷம் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்னா வெளில போறது, சாப்பிடுறது, இல்ல ஒன்னா இருந்து பாக்குறது, ஒரே கூரையின் கீழ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சரியா வந்ததுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப ஜெனரலாவே மேலை நாடுகளை பார்த்து இங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை இட் ஹாஸ் பீன் அக்செப்டட். இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுன்னா அந்த குழந்தை வந்து இட் இஸ் லீகலி அக்செப்டட் சைல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களின் குழந்தை எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரிதான் இந்த குழந்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிருக்கு. அப்பா இவர்தான், அம்மா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சட்டம் வந்து அப்ரூவ் பண்ணிடுது. ஆமா, அப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் எல்லா விதமான ஸ்டேட்டஸும் கொடுக்கறது. சப்போஸ் ஒரு 5 வருஷம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அப்படின்னு சொல்லி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ ஒரு கட்டாயமோ அவங்களுக்கு இல்ல. உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல, நான் என் வழியை பாக்குறேன், நீ உன் வழியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்ப இருக்கிறோம். பண்ணாம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே நண்பர்களாகவே பிரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இப்போ இருக்கோம். இன்னும் நீங்க வரப்போற காலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 years or 20 yearsல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் முதல்ல இருக்கும், ப்ரிடாமினண்டா இருக்கும் அப்படிங்கறது ஒரு எல்லாருடைய கருத்தும். இப்போ இந்த குழந்தைக்கும் ஃபுல் ரைட்ஸ் வந்துருது. இதுக்கப்புறமா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு பக்கம், பட் பொதுவாவே மேரேஜ் ஆக்ட்ல ரீசன்ட் பாஸ்ட்ல எதுவும் சட்ட திருத்தங்கள் எதுவும் வந்திருக்கா? ஆல்டரேஷன்ஸ் எதுவும் இருக்கா? சட்ட திருத்தம் மாதிரி வரல, பட் ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் கேன் பி அக்செப்டட் அப்படிங்கறதா இருக்கே தவிர அவங்கள கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த விதமான சட்டபூர்வமான ஒரு இதுவும் அமெண்ட்மெண்ட்டும் அதுக்காக வரல. ஏன்னா ஒரே ஒரு இதுதான் இன்கம்பேட்டபிலிட்டி ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைவர்ஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது இப்போ இட்ஸ் பெண்டிங். ஸோ அது வந்தாக்க அது ஒரு கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸா தான் வரும். அது ஆனா லீகலா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க எங்க 2 பேருக்கும் மனம் ஒத்து போகவில்லை, அதனால எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு கிரவுண்டா அது கேட்கலாம். முன்னாடி அந்த கிரவுண்ட் இல்ல, இப்பவும் சேர்க்கல, தட் இஸ் பெண்டிங். சோ அது ஒரு கிரவுண்டாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு
பார்லிமெண்ட்ல ஒரு இது கொடுத்திருக்காங்க, கோரிக்கை இருக்கு. இதையும் நீங்க ஒரு கிரவுண்டா நீங்க சேர்க்கணும். ஏன்னா அவங்க மன ஒத்து போகலன்னா அப்படின்னா நிச்சயமாக அதையும் ஒரு கிரவுண்டா சேர்த்து, குரூயாலிட்டி இருக்கு, இல்ல அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறத இதையும் ஒரு கிரவுண்டா நீங்க சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களே தவிர இன்னும் அத வந்து பரிசீலனையில் இருக்கிறதே தவிர அதை இன்னும் ஒரு கிரவுண்டா சேர்க்கல. இந்த மாதிரி பெண்கள் குறிப்பா எங்கெங்கயோ இருந்து கிராமங்கள்லயும் சரி சிட்டிஸ்லயும் சரி நம்பி வராங்க இல்லையா, ஒரு லவ் அப்படின்ற பேர்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பட் அதை லீகலைஸ் பண்றது இல்ல. இந்த பெண்களுக்கு நீங்க பொதுவா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கிக் கொள்வது 2 பேருக்குமே சேஃப். ஏன்னா அவங்க வந்து சில ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒரு சோசியல் செக்யூரிட்டிக்காக, அதாவது பினான்சியலாவும் இருக்கலாம், இல்ல அந்த சமயம் ஒரு செக்யூரிட்டியா ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தரை நம்பி ஒருத்தர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் வந்து சரியா ட்ரீட் பண்ணல, இல்ல கொடுமை பண்றாங்க, அதனால அந்த சமயத்துக்கு அந்த வீட்டை விட்டு நம்ம வெளில வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை நம்பி ஒரு பெண் வரான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு செக்யூர்டா இருக்கிறது பெட்டர். ஏன்னா நாளைக்கு உத்தரவாதம் இருக்கணும். சப்போஸ் அந்த ஆண் வந்து 5 வருடமோ 10 வருடமோ அந்த பெண்ணுடன் வாழ்ந்து விட்டு அப்புறம் நீ தேவையில்லை, நீ வந்து என்ன நம்பி வந்தவதான், நீ நாளைக்கு யாரோட வேணா போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கும், இல்ல நாளைக்கு வந்து ஒரு சொத்து வாங்குறத பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கும், இல்ல இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு உடம்பு வருது அப்போ அவர் பாத்துக்க முடியாத பட்சத்துல நீ என்னோட லீகலி வெட்டட் வைஃப் இல்ல, நான் உன்னை பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும், ஒரு லீகல் பாண்டிங் கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் இஸ் அ கம்பல்சரி ஒன். சோ அத கண்டிப்பாக உங்கள் திருமணத்தை பதிவு செய்து கொள்வது என்பது ஒரு பாதுகாப்பானது. இந்த சட்டம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கொண்டு வரதுக்கு நீங்க சொன்னீங்க 2009ல இல்லையா? அது வந்து it has been made compulsory. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தா கூட இவங்க இப்போ கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்ங்கற சட்டம் வந்து முன்னாடியே இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, தாக்கம் தெரியவில்லை. எதுக்கு நம்ம பதிவு பண்ணிக்கணும், நம்ம தான் எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. பட் இன்றைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. இல்லைன்னா பத்திர பதிவு செஞ்சு கொண்டாக்க நிறைய டாக்குமெண்டேஷன், இப்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பத்திரம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க கல்யாணம் ஆனவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால கண்டிப்பாக திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய வேல்யூபிள் அட்வைஸ், கவுன்சிலிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இன்னைக்கு இங்க வந்து பேசின 3 பெண்களையுமே நாங்க ரொம்பவே பாராட்டுறோம். ஏன்னா தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைச்சு ஒரு மூலையில உட்கார்ந்து துவண்டு போகாம இதுக்கு எப்படி தீர்வு காணலான்னு நிகழ்ச்சிக்கு நேரடியா வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பா இல்லாம அதே சமயம் சமுதாய கோட்பாடுகளுக்கு உட்பட்டதா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை சுமூகமா அமையும்ன்றதுதான் இன்றைய நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரிய வந்தது. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.